ஈரானின் அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகும் நெட்டன்யாகுவும் இதற்கான அனுமதியினை வழங்கப் போகும் டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்காவுக்கும் துருக்கிக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தமும் வடகிழக்கு சிரியாவில் ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்தமும் காசாவில் உள்ள ஹமாஸ் மற்றும் PIJ இராணுவத்தினர் சிரியாவின் நிலைமை தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் 24 மணித்தியாலங்களுக்குள் சிரியாவிற்குள்ளே 500க்கும் அதிகமான புள்ளிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசா யுத்த நிறுத்தம் தொடர்பாக ஐநாவின் கையாலாகாத தீர்மானங்கள் தங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய சிரிய மக்களின் விருப்பமானது மதிக்கப்பட வேண்டும். சிரியாவில் உள்ள மக்கள் அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். மேலும் அவர்களுடைய உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். அதே நேரம் பயங்கரவாதத்திற்கும் இடமளிக்க கூடாது என ஈராக்கினுடைய பிரதமர் அல் சூடானி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதே போன்று யமனினுடைய தலைவரும் சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிரியாவிற்குள்ளே ஆழமாக முன்னேறி டமஸ்கஸை நெருங்கிவிட்டது. சிரியாவின் 80% அதிகமான இராணுவ திறன்கள் அனைத்தையும் ஒரே இரவிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அளித்துவிட்டது. சர்வதேச சட்டங்களை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிரியாவுக்குள்ளே தங்களுடைய விரிவாக்கத்தினை மேம்படுத்துவதற்காகவே எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். அரபு நாடுகளுடைய இராணுவ திறன்களை முழுமையாக பலவீனப்படுத்தி வான்படைகள், வான் பாதுகாப்பு படைகள், கடற்படைகள் என்பனவற்றையும் முழுமையாக பலவீனப்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்குள்ளே தன்னுடைய ஆதிக்கத்தினை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்கின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தினை மாற்றுவதற்காக எல்லாவிதமான சூழ்ச்சி திட்டங்களையும் சதி திட்டங்களையும் மேற்கொள்கின்றார்கள். இந்த பிராந்தியத்தினை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய கிழக்கை முழுவதுமாக கட்டுப்படுத்துவதற்காக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகளை பிரித்து நிறுவனங்களாக மாற்றுகின்றார்கள். அவர்களுடைய பிரித்தாளும் கொள்கையை பயன்படுத்தி ஒவ்வொரு பிரதேசத்தையும் துண்டாடுகின்றார்கள். அமெரிக்கா சிரியாவின் ஒட்டுமொத்த எண்ணெய் வளங்களையும் முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டுள்ளது. மேலும் சிரியாவிலே அமெரிக்காவினுடைய நலன்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சாதகமாகவே அமைந்துள்ளன. தற்போதைய சூழ்நிலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக சிரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அணிதிரள வேண்டும். ஒட்டுமொத்த சிரிய மக்களும் ஒன்றுபட வேண்டும். காசாவை குறிவைத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு, லெபனானை குறிவைத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது சிரியாவை முழுமையாக குறிவைத்திருக்கின்றது என்பதனை சிரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடமிருந்து சிரியாவின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் ஒட்டுமொத்த சிரிய மக்களும் ஒன்றுபட வேண்டும். அதே போன்று பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளும் சிரியாவின் இறையாண்மை மீறப்படுவதை தடுத்து நிறுத்துவதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த விரிவாக்க தாக்குதல்களை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்காகவும் அவசரமாக அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் மேற்கொள்ள வேண்டும். சிரியாவுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு விரிவாக்க தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பது ஒரு சிறிய விடயம் அல்ல. அதிகளவான நபர்கள் இந்த விடயத்தினுடைய வீரியத்தினை புரிந்து கொள்ளவில்லை. சிரியாவின் தற்போதைய புதிய அரசானது மௌனம் காப்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மேலும் சாதகமாகவே அமைந்துள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரக்கூடிய இந்த விரிவாக்கத்தினை முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் அனைவருக்கும் ஒருங்கிணைந்த எதிரியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பார்க்கப்பட வேண்டும். அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் பிரித்தாளும் கொள்கைகளுக்குள் நாங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அவர்களை ஒரு பொது எதிரியாக கணித்து நாங்கள் பிராந்தியத்தில் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் அமெரிக்காவையும் பிராந்தியத்தினுடைய ஒருங்கிணைந்த எதிரியாக பிரகடனம் செய்து பிராந்திய விரிவாக்கத்தில் அவர்களுடைய சூழ்ச்சி திட்டங்களை தோற்கடிப்பதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று தற்போதைய சூழ்நிலையில் பலஸ்தீனிய போராட்டத்தினுடைய மையத்தினை அதிகமானோர் மறந்துவிட்டார்கள். 14 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய பலஸ்தீனிய மக்களுடைய போராட்டத்தினுடைய மையத்தினை மறந்துவிட்டார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தொடர்ச்சியான அட்டூழியங்களுக்கு மத்தியில் பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீனிய மக்களுடைய போராட்டத்திற்கும் பலஸ்தீனிய மக்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்குமான ஆதரவு வலுவாக குறைவடைந்து வருகின்றது. இந்த நிலைமையானது கண்டிக்கப்பட வேண்டும். மேலும் காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அவர்களுடைய தாக்குதல்களையும் முற்றுகைகளையும் முழுமையாக நிறுத்தும் வரை, பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்படும் வரை நாங்கள் பலஸ்தீனிய மக்களுடைய போர்முனைக்கு முழுமையான ஆதரவை வழங்குவோம். இறுதி வரை நாங்கள் பலஸ்தீனிய மக்களையும் பலஸ்தீனிய போர்முனையையும் கைவிடப் போவதில்லை என யமன் ஹவுதி ராணுவத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சிரியாவிலே அசாதினுடைய அரசாங்கம் எங்களுடைய எச்சரிக்கைகளுக்கு செவிசாய்க்கவில்லை. அசாத் சிரிய மக்களுடைய உரையாடல்களை புறக்கணிக்காமல் இருந்திருந்தால் சிரியாவினுடைய மக்கள் இந்த இடையூறுகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் எதிர்கொண்டிருக்க மாட்டார்கள் என ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதே போன்று சிரிய மக்களுடைய உரிமைகளை ஈரானிய தலைமைகளும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். மேலும் சிரிய மக்களுடைய உரிமைகளை ஈரானிய தலைமைகளும் மதிக்கின்றார்கள். சிரியா
சிரியாவினுடைய இடைக்கால அரசானது தேர்தல்களுக்கு பிறகு பயங்கரவாத தலைமைகளை முழுமையாக அகற்றிவிட்டு பயங்கரவாதத்தை வளர்க்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் முழுமையாக ரத்து செய்துவிட்டு சிரிய மக்களுடைய உண்மையான உரிமைகளுக்காகவும் ஜியோனிசத்திற்கு எதிராகவும் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாகவும் இருக்குமாக இருந்தால் நாங்கள் அவர்களை ஆதரிப்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் தெரிவித்திருந்தார். இதே போன்று ஹமாஸ் தரப்பினரும் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். சிரிய மக்களுடைய சுதந்திரம் மற்றும் நீதிக்கான அபிலாஷைகளை அவர்கள் அடைந்து கொள்வதற்கான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்களும் எங்களுடைய பலஸ்தீனிய மக்களும் சிரியாவின் சிறந்த மக்களுடன் உறுதியாக நிற்கின்றோம். மேலும் சிரியாவினுடைய ஒற்றுமை, அதன் பிரதேசங்களுடைய ஒருமைப்பாடு மற்றும் சிரிய மக்களுக்கான மரியாதை, சுதந்திரம், அவர்களுடைய விருப்பம் என்பனவற்றினை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம். அத்தோடு பலஸ்தீனிய மக்கள் மற்றும் அதனுடைய எதிர்ப்பை ஆதரிப்பதில் சிரியா மற்றும் அதனுடைய மக்கள் உறுதியாகவே இருந்துள்ளார்கள். சிரியா தன்னுடைய வரலாற்றில் பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீனிய எதிர்ப்புக்கும் முழுமையான உறுதியான ஆதரவை வழங்கியுள்ளது. இதற்கு பிறகும் பலஸ்தீனிய மக்களுக்கான ஆதரவையும் பலஸ்தீனிய மக்களுடைய எதிர்ப்பு முனைக்கான ஆதரவையும் சிரியாவும் அதனுடைய மக்களும் வழங்குவார்கள் என நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அதே போன்று சிரியாவில் உள்ள நிலங்களுக்கு எதிராக ஜியோனிச ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. சிரியா மீதான ஜியோனிச ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதல்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மேலும் எங்களுடைய சகோதரி சிரியா அதனுடைய நிலம் மற்றும் மக்களை குறிவைக்கக்கூடிய ஜியோனிச ஆக்கிரமிப்பின் அனைத்து திட்டங்களையும் நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் என குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளார்கள். இதே போன்று காசாவின் அல் குதுஸ் படைகளின் PIJ ராணுவத்தின் செயலாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் சிரியாவில் நடைபெற்றுள்ள மாற்றங்களை சிரிய மக்களுடைய விருப்பங்களாகவே பார்க்கின்றோம். மேலும் இது சிரியாவின் உள்நாட்டு விருப்பமாகவே பார்க்கப்படுகின்றது. பலஸ்தீனிய மக்களையும் பலஸ்தீனிய மக்கள் ஆதரிக்கக்கூடிய எதிர்ப்பு முனையையும் சிரியா தொடர்ச்சியாக ஆதரிக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் என PIJ ராணுவத்தின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது பலஸ்தீனிய தலைமைகளும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்களும் சிரிய மக்களுடைய விருப்பத்திற்கும் அவர்களுடைய உரிமைகளுக்குமே ஆதரவு அளித்துள்ளார்கள். சிரியாவிலே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையானது சிரியாவினுடைய உள்நாட்டு விடயமாகவுமே பார்த்துள்ளார்கள். அசாதினுடைய ஆட்சி காலத்தில் பலஸ்தீனிய போர்முனைக்கு முழுமையான ஆதரவு வழங்கப்பட்டிருந்தது. சிரியாவின் வரலாற்று நெடுகிலும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவு வழங்கப்பட்டுள்ளது. சிரியாவினுடைய உறுதியான மக்களும் பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீனிய போர்முனைக்குமான முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளார்கள். எனவே இந்த ஆதரவு முழுமையாக தொடர்ச்சியாக வழங்கப்பட வேண்டும் என்றும் ஹமாஸ் தரப்பினரும் PIJ அமைப்பினரும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள். அதே நேரம் பலஸ்தீனிய தலைமைகள் சிரியாவின் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கவில்லை. பலஸ்தீனிய தலைமைகளுடைய கருத்துக்களில் STS பயங்கரவாதிகளுக்கும் STS பயங்கரவாதிகளின் தலைவனுக்கும் எந்தவிதமான நேரடியான வாழ்த்துக்களையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. சிரிய மக்களுடைய உரிமைகளும் விருப்பங்களும் மதிக்கப்பட வேண்டும் என்றே கூறியுள்ளார்கள். எந்த ஒரு இடத்திலும் பலஸ்தீனிய தலைமைகள் STS பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக எந்தவிதமான கருத்துக்களையும் பதிவிடவில்லை. STS பயங்கரவாதிகளின் தலைமைகளை ஏற்றுக்கொள்வதாகவும் STS பயங்கரவாதிகளின் தலைமைகளுக்கு நேரடியான வாழ்த்துக்களையும் தெரிவிக்கவில்லை. மேலும் சிரியாவின் கோலன் குன்று பிரதேசத்தினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆரம்பித்திருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு எதிரான கண்டனங்களையும் தெரிவித்துள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதலினால் சிரியாவுடைய மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதனையும் பலஸ்தீனிய தலைமைகள் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்கள் சிரியாவுக்குள்ளே முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் இவற்றினை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஹமாஸினுடைய தலைமைகளும் PIJ அமைப்பினுடைய தலைமைகளும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்கள் தொடர்பாகவும் தரைவழி தாக்குதல்கள் தொடர்பாகவும் STS பயங்கரவாத தலைமைகளும் இன்னும் ஏனைய பயங்கரவாத குழுக்களும் துருக்கி ஆதரவு படைகளுடைய தலைமைகளும் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. பலஸ்தீனிய தலைமைகள், ஹிஸ்புல்லாஹ்வுடைய தலைமைகள், யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தலைமைகள், ஈரானிய தலைமைகள் என அனைத்து எதிர்ப்பு அச்சுக்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான கண்டனங்களை தெரிவித்து விட்டார்கள். ஆனால் இன்னும் சிரியாவின் இடைக்கால அரசும் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் செய்த உதவிகளுக்காக சிரியாவின் தெற்கு பிரதேசத்தை இவர்களுக்கு பரிசாக வழங்கி விட்டார்களா என்கின்ற சந்தேகங்களும் கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன. இதிலிருந்து இந்த பயங்கரவாதிகள் சிரிய மக்களுடைய உரிமையினை பயன்படுத்தி சிரிய மக்களுடைய எதிர்காலத்தினை பயன்படுத்தி அவர்களுடைய பயங்கரவாத கொள்கைகளையும் பயங்கரவாதத்தினுடைய ஆதிக்கத்தையும் நிலைநிறுத்துவதற்கான வேலை திட்டங்களையே மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு இந்த சந்தர்ப்பத்திலே இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் ஒன்றையும் கூறிக்கொள்வதற்கு விரும்புகின்றேன். சிரிய மக்களுடைய உரிமைகளுக்கு ஆதரவை வழங்குகின்றோம் என்கின்ற பெயரில், சிரிய மக்களுடைய விருப்பத்திற்கு ஆதரவு அளிக்கின்றோம் என்கின்ற பெயரில் STS பயங்கரவாதிகளுக்கும் ISIS பயங்கரவாதிகளுக்கும் நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டாம். இந்த பயங்கரவாதத்தினால் எங்களுடைய நாடான இலங்கை கூட பாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலே நடைபெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்னால் ISIS பயங்கரவாதிகள் காணப்படுகின்றார்கள். மூளை சலவை செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் மூலமாகவே இலங்கையிலும் பயங்கரவாத தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இலங்கையிலே மேற்கொள்ளப்பட்ட இந்த பயங்கரவாத தாக்குதல்களை கண்டித்தும் இந்த பயங்கரவாத தாக்குதல்களுக்கு எதிராகவுமே இலங்கையின் முஸ்லிம் சமூகம் செயற்பட்டிருந்தது. இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தினர் இந்த பயங்கரவாதத்தினை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பயங்கரவாதத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை தான் இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த ISIS பயங்கரவாதத்தையும் இதனோடு இருக்கக்கூடிய பயங்கரவாத கொள்கைகளையும் எதிர்த்த சிலர் தற்போது STS பயங்கரவாதிகளின் தலைமைகளை கொண்டாடுவதற்கு ஆரம்பித்துள்ளார்கள். சிரியானுடைய மக்களுடைய உரிமைகளுக்கு ஆதரவு அளிக்கின்றோம் என்கின்ற பெயரிலும் சிரிய மக்களுடைய விருப்பத்திற்கு ஆதரவு அளிக்கின்றோம் என்கின்ற பெயரிலும் இந்த பயங்கரவாத தலைமைகளை ஆதரிப்பதற்கும் தொடங்கிவிட்டார்கள். STS
பயங்கரவாதிகளின் கொடூரமான தலைவன் ஜூலானி சவுதி அரேபியாவிலே பிறந்து ஈராக்கிற்கு சென்று ஈராக்கிலே ISIS பயங்கரவாதிகளுடன் நேரடியான தொடர்பினை ஏற்படுத்திவிட்டு சிரியாவுக்கு சென்று சிரியாவிலே பல பயங்கரவாத குழுக்களை அமைத்ததற்கு பிறகே STS என்கின்ற பயங்கரவாத குழுவையும் உருவாக்கியுள்ளான். மேலும் இந்த ஜூலானி ஈராக்கிலே பல பயங்கரவாத தாக்குதலுடன் சம்பந்தப்பட்டுள்ளான். சர்வதேச நாடுகளிலே நடைபெற்றிருக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதலோடும் இந்த ஜூலானி நேரடியாக தொடர்பு பட்டுள்ளான். இவ்வாறு ஒரு கொடூரமான பயங்கரவாத தலைவனாகவே ஜூலானி காணப்படுகின்றான். இவன் தான் தற்போது STS பயங்கரவாதிகளுடைய தலைமையாகவும் இருக்கின்றான். இருப்பினும் தற்போது சிரிய மக்களுடைய உரிமைகளை ஆதரிக்கின்றோம் என்கின்ற பெயரில் இந்த பயங்கரவாத தலைமைகளையும் கொண்டாடுவதற்கு சிலர் ஆரம்பித்து விட்டார்கள். இந்த பயங்கரவாதிகளுக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தினையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் சிரியாவிலே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையினை அதிகளவானோர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நேற்றைய காணொலியிலும் நான் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். சிரியாவினுடைய தற்போதைய தளமானது பயங்கரவாதத்திற்கு மிக முக்கியமான தளமாக மாறிவிட்டது. இதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து சிரியாவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கும் என்பதனையும் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே இந்த நிலைமை தொடர்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் தலைமைகளும் ஆலிம்களும் மக்களுக்கு சரியான தெளிவினை வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் தெளிவில்லாதவர்கள் மூளை செலவே செய்யப்பட்டு இந்த பயங்கரவாதிகளின் இலக்குகளாக மாற்றப்பட்டு விடுவார்கள். தற்போது நான் கூறக்கூடிய விடயமானது சிறிய விடயமாக இருக்கலாம். ஆனால் இந்த விடயத்தினுடைய வீரியத்தினை நாங்கள் அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். சிரியாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்ச்சிகளுக்கும் சதித்திட்டங்களுக்கு பின்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் காணப்படுகின்றது. அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் இந்த சூழ்ச்சி திட்டங்களுக்கு பின்னால் நேரடியாக இருக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தையும் வெளிப்படையாக காண்பித்துள்ளார்கள். மேலும் அமெரிக்கா மறைமுகமாக இந்த சூழ்ச்சி திட்டங்களுக்கு பின்னால் காய்களை நகர்த்தியுள்ளது. இதற்கான எல்லா விதமான ஆதாரங்களும் எங்களிடம் காணப்படுகின்றன. கடந்த 13 வருடங்களுக்கு மேலாக சிரியா மீது அமெரிக்கா எல்லா விதமான பொருளாதார தடைகளையும் விதித்தது. இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அமெரிக்கா இந்த பொருளாதார தடைகளை நீக்கவில்லை. மேலும் இதன் மூலமாக சிரியாவிலே அமெரிக்கா எல்லா விதமான நலன்களையும் அடைந்து கொண்டது என ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து இன்றைய தினம் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் துருக்கிக்கு விஜயம் செய்து துருக்கியினுடைய அதிபரையும் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் சந்தித்து மிக முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். மேலும் இந்த கலந்துரையாடல்களுக்கு பிறகு துருக்கிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் குறித்த ஒப்பந்தம் தொடர்பாக எந்த விதமான தகவல்களும் வெளிப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் குறித்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குர்திஷ் படைகளுக்கும் துருக்கி ஆதரவு படைகளுக்கும் இடையிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் சிரியாவுடைய எண்ணெய் வளங்களை நாங்கள் முழுமையாக கைப்பற்றிக் கொள்வோம், குர்திஷ் படைகளான SDF படைகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களை முழுமையாக துரத்துவோம் என துருக்கியும் SNA படைகளும் STS படைகளும் களமிறங்கி இருந்தன. ஆனால் தற்போது துருக்கிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்திற்கு அமைவாக இரு தரப்பினருக்கும் இடையில் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த யுத்த நிறுத்தத்தின் மூலமாக சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்திலே குர்திஷ் படைகளான SDF படைகளை முழுமையாக தங்கியிருப்பார்கள். மேலும் அவர்களோடு சேர்ந்து அமெரிக்காவும் முழுமையாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் அமெரிக்கா தொடர்ச்சியான கட்டுப்பாட்டிற்கு கீழால் வைத்திருக்கும். அதாவது சிரியாவிலே அசாதினுடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டாலும் சிரியாவிலே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களையும் ஏனைய நலன்களையும் அமெரிக்கா சிரிய மக்களுக்கு விற்றுக் கொடுப்பதற்கு விரும்பவில்லை. சிரியாவின் எதிர்கால பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பலமாக இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை அமெரிக்கா இன்னும் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழேயே வைத்துள்ளது. இதைத்தான் முன்னே காணொளிகளிலும் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இதற்கு தற்போது துருக்கியும் முழுமையாக இணங்கியுள்ளது. எனவே சிரிய மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சுதந்திரத்தின் உண்மையான நிலைமை இதுதான் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் சிரியாவுக்குள்ளே 500க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டது. கிட்டத்தட்ட 1800க்கும் அதிகமான வெடிகுண்டுகளை பயன்படுத்தி இந்த வான்வழி தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களே தெரிவித்துள்ளன. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் தரைவழி தாக்குதல்களில் முன்னேறி வருகின்றது. அது மட்டுமல்லாமல் சிரியாவின் தெற்கு பிரதேசமான தாரா மற்றும் சுவைதா பிரதேசங்களில் அதிகளவான ட்ரூஸ் இனத்தை சேர்ந்த மக்களும் வாழ்கின்றார்கள். இப்படியான நிலைமையில் நேற்றைய தினம் ட்ரூஸ் இனத்தை சேர்ந்த தலைவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது ட்ரூஸ் இன தலைவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். எங்களுக்கு சிரியாவின் தற்போதைய புதிய அரசாங்கத்துக்கு கீழால் இருக்க முடியாது. எங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் முழுமையாக இணைத்துக் கொள்ளுங்கள். சுவைதா பிரதேசத்தையும் தாரா பிரதேசத்தையும் முழுமையாக கைப்பற்றி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் குடியுரிமையை எங்களுக்கு தாருங்கள் என குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ட்ரூஸ் இனத்தவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளிடத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். மேலும் இந்த கோரிக்கைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். இதனால் தற்போது குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏனைய சிறிய மக்கள் மாத்திரமே வெளியேறி வருகின்றார்கள். ட்ரூஸ் இனத்தவர்கள் அங்கேயே இருக்கின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு சிரியாவை முழுமையாக கைப்பற்றியதும் அவர்களுடைய கோரிக்கைகள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட போகின்றன.
லெபனானும் சிரியாவும் பலவீனமாகிவிட்டன. எதிர்ப்பு அச்சுக்களும் பலவீனமாகிவிட்டன. இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்திருக்கும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் முடிவெடுத்துள்ளார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு நெட்டன்யாஹூ ஈரானிய மக்களுக்காக ஒரு காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார். உங்களுடைய அரசாங்கம் சிரியாவிலும் லெபனானிலும் எதிர்ப்பு அச்சுக்களை பலமாக வைத்திருப்பதற்காக பல பில்லியன் டாலர்களை செலவழித்துள்ளது. ஆனால் நாங்கள் இந்த எதிர்ப்பு அச்சுக்களை முழுமையாக சிதைத்து விட்டோம். ஹிஸ்புல்லாஹ்வுடைய தலைமைகளையும் நாங்கள் முழுமையாக அழித்து விட்டோம். மேலும் நாங்கள் தெஹ்ரானை குறிவைப்பதற்கும் தயாராகவே இருக்கின்றோம். டொனால்ட் ட்ரம்பினுடைய வழிகாட்டுதலுக்கு கீழால் எங்களுடைய இராணுவம் முழுமையான வெற்றியை கொண்டாடும் என நெட்டன்யாஹூ குறித்த காணொலியிலே தெரிவித்திருந்தார். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பித்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் உத்தியோகபூர்வமான செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதேபோன்று ஈரான் அணு ஆயுதங்களை பெற்றுக் கொள்வதனை முழுமையாக தடுப்பதற்காக ஈரானின் அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியை வழங்குவதற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய அதிகாரிகள் அடுத்த கட்ட கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகம் தெரிவித்துள்ளது. எனவே நான் முன்னே காணொலிகளில் குறிப்பிட்டதை போன்று நெட்டன்யாஹூவும் டொனால்ட் ட்ரம்பும் ஈரானை முழுமையாக இலக்கு வைக்கப் போகின்றார்கள். ஈரானின் அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் தயாராகி வருகின்றார்கள். அதே நேரம் இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானும் வாய்மூடி மௌனம் காக்கப் போவதில்லை. மத்திய கிழக்கு போரின் உச்ச விளிம்பை ஈரானும் அடைந்து விட்டது. இதற்கு பிறகும் பிராந்தியத்திலே மௌனமாக இருப்பதனால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடைக்கப் போவதில்லை. எனவே இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு ஈரானிய தலைமைகள் தயாராக இருக்கின்றார்கள் என ஈரானிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அடுத்து காசாவில் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த வேண்டும் என ஐநாவின் பொதுச்சபையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இதற்கு முன்பும் காசாவில் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த வேண்டும் என ஐநாவின் பொதுச்சபையில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தன. ஏன் ஐநாவின் பாதுகாப்பு சபையிலும் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தன. ஆனால் இந்த தீர்மானங்களின் மூலமாக எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. எனவே ஐநாவின் இந்த தீர்மானங்கள் அனைத்தும் கையாலாகாத தீர்மானங்களாகும். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்-அக்ஸா படையினர் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்திலே 2 மெர்காவா போர் தங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டு வீட்டிற்குள்ளே இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதேபோன்று முஜாஹிதீன் படையினர் ஜபலியாவின் மேற்கு பிரதேசத்திலே ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அளித்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்தகலத்தில் 2 மெர்காவா போர் தங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. 5க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.